அடிபட்டு காயம்பட்டு காட்டில் தனியாக உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஒரு சிங்கக்குட்டியை ஒரு முதியவர் பார்க்கிறார். அதை பாசமாக தடவி கொடுத்து அதை தன் தோளில் தூக்கி சுமந்து கொண்டு தன் வீட்டுக்கு வருகிறார். பிறகு அதற்கு தேவையான சிகிச்சை கொடுக்கிறார், மருந்து கொடுக்கிறார், நல்ல உணவு கொடுக்கிறார். அந்த குட்டி சிங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகியது. அது அவருடன் நன்றாக பழகியது, விளையாடியது. கொஞ்சம் நாள் கழித்து நன்றாக குணமாகியவுடன் அதை அதன் இருப்பிடத்தில் திரும்பவும் விட்டுவிட்டார். அவர்தான் வீட்டில் தனிமையாக இருந்தார், வெறுமையாக உணர்ந்தார். வெகு வருடம் கழித்து ஒரு நாள் காட்டு வழியாக தனியாக நடந்து செல்லும் பொழுது எதிர்பாராமல் ஒரு கழுதை புலி கூட்டம் ஒன்று அவரை பின்தொடர்ந்தது. அவர் மிகவும் பயந்தார். கொஞ்சம் தூரம் ஓடினர். மிகவும் களைப்பாக காணப்பட்டார். கீழே விழுந்தார். கழுதை புலி கூட்டம் அவரை தாக்கத் தொடங்கியது. அவர் யாராவது காப்பாத்துங்க, கடவுளே காப்பாத்துங்க என்று அழுதார். அந்த நேரம் பார்த்துதான் காப்பாற்றிய சிங்கம் ஒன்று அங்கே வந்தது. அவரை பார்த்து நினைவு கூர்ந்தது. அவரை காப்பாற்றியது. அவர் சிங்கத்துக்கு நன்றி தெரிவித்தார். கதையின் முடிவு: நீ ஒரு காலத்தில் பிறருக்கு செய்த உதவி ஒருபோதும் உனக்கு மீண்டும் உதவியாக திரும்ப வருமே தவிர தீமையானதாக எப்பொழுதும் திரும்பாது. அதனால் நீங்கள் செய்யும் உதவிக்கு கூலியை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். அது கடவுளுக்கு தெரியும் அது எப்பொழுது உங்களுக்கு தேவை என்று. நன்றி.